என் ஹேண்ட் பர்பிள் விங்ஸ் எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஹார்ட் பீட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணனால சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க. பட் பார்க்குறீங்க, ஏன்டா கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. ஸோ என்னதான் 2 லைக் எக்ஸ்ட்ரா வந்தாலும் லைக் மட்டும் பண்ணுறீங்க. ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் ஜங்குக் உங்க கூட பேசியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ மார்னிங் டைம் ஜங்குக் வீட்டில், மா பசிதுமா, இவ்வளோ நேரம் சீக்கிரம் வா. டேடி இருடா, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேன். ஏண்டா எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரின்னு சொல்லி. உன்னை எழுப்புறதுக்குள்ளேயும் என் உயிரே போகுது. ஏண்டா உங்களுக்கு ரூம்னு ஒன்று கட்டி வச்சிருக்கேனே, அதில் படுக்கவே மாட்டீங்களாடா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே மொட்டை மாலையே படுத்துக்கிறது. காலையில் ஏறி வந்து எழுப்புறதுக்குள்ளேயும் என் உயிரே போகுது. சரி உக்காரு. எங்கடா அவனுங்களை காணோம்? மா அதெல்லாம் வருவானுங்கம்மா, கரெக்டாக வந்துடுவானுங்க. சோத்து சட்டியை மட்டும் தர, இப்போ எப்படி வருவானுங்கன்னு மட்டும் பாரு. டேய் சும்மா இருடா, அவனுங்களும் என் பிள்ளைங்க தான். இந்தா சாப்பிடு ஃபஸ்ட்டு. போடு போடு, பசியுது. இன்னும் ஒரு அருமையான வாசனை காலை பொழுதில். வாசனை வாசல் வரை மூக்கை இழுக்கிறதே. ஐயோ நான் வந்துட்டான்ல. டேய் ஏஜே கண்ணா வாடா. இதை வந்துட்டேம்மா. காலை வணக்கம் தைக்குள்ளமே. சரி உட்காருடா சாப்பிடலாம். இதுக்கு தானே வந்துருங்க. போடுங்க போடுங்க. டேய் இப்போ எதுக்குடா பிச்சைக்கார மாதிரி தட்டை தூக்கிட்டு இருக்க? கீழே வச்சு தின்னு. டேய் சும்மா இருடா. அவன் கிடக்கா நீங்க போடுங்கம்மா. சரி நீ சாப்பிட்றா. ஐஷு மா இது வந்துட்டேம்மா. எவ்வளோ நேரம்டி? உனக்கு டைம் ஆயிடுச்சுல, ஸ்கூலுக்கு எக்ஸாம் வேற இருக்குன்னு சொன்னேன். ஆமா வந்துட்டேம்மா. சரி சாப்பாடு போடு, வந்து உட்காரு. ஐஸ் குச்சி என்ன எங்களை விட லேட்டாக எழுந்திருக்கிற? அண்ணா எவ்வளோ நேரம் படிச்சுன்னு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நீ ஈஸியாக சொல்லுவேன். நீங்களாம் காலேஜ் போயிட்டு ஜாலியாக தானே இருக்க. இது ஜாலியாக இருக்குமா? சொல்லுவடி, வந்து பார்த்தா தான் தெரியும். போனா போய் சொல்லாத. இல்லை என்னத்த போய் சொல்லி கிளிய போகிறேன். ஸ்கூல் லைஃப் தாண்டி மஜாவாக இருந்துச்சு. காலேஜெலாம் வெட்டி. அப்போ கரெக்டாக ஜிம்மினுட்டு டயாங்க வராங்க. டேய் குட்டி குஞ்சா நெட்ட குஞ்சா, என்னடா இவ்வளோ நேரம்? உங்களை விட 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா குடிச்சேன், நானே இருந்துச்சிட்டேன். உங்களுக்கு என்னடா இன்னும் போதை தெரியலையா? என்ன பாட்டிலா? டேய் குடிச்சியாடா? ஆமா காதை விடுமா. அது லைட்டா. ஜிமின் தயாங் என்னடா என்ன பழக்கம் இது? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அம்மா குடிக்க கூடாதுன்னு. அம்மா அது கொஞ்சம் நைட்டு லைட்டாவா? என்னடா வயசாகுது உங்களுக்குலாம்? இப்போ நீங்களா குடிச்சிங்கன்னா ஜேகே எதுவுமே கண்டுக்காம அவன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா? நீ அவன் குடிக்கவே இல்லை. என்னடா ஒரு அதிசயம், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. ஏன் புள்ள குடிக்கலையா? டேய் அவன் தானடா உங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பான். எல்லாம் அந்த அழகியோட மகிமை போல. என்ன அழகியா? ஏஜே எச்சனாயி, மூட்டு சோத்தை மட்டும் தின்னணும் புரியுதா? தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இங்க விட்டுட்டு இருக்க கூடாது. மூட்டு சோறை தின்னு. டீ சிக்கி என்னடா அழகின்றான்? யாருடா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவன் என்ன சொன்னாலும். மூட்டு சாப்பாடு வை. டேய் சும்மா இருடா. டேய் ஏஜே கண்ணா நீ சொல்றா, யாருடா அது? யாரு நீ? அது அழகான பொண்ணுமா. மயிறு நீ எல்லாம் அழகுன்னு சொல்லக்கூடாது. ஜேகே அம்மா அது ஒன்றும் இல்லம்மா. ஒன்றும் இல்லை. நீ நேற்று என்ன பண்ணா தெரியுமா? புள்ளைய கூட்டு போயிட்டு பரதேசி. ஓகே ஜேகேக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அப்படித்தானே மச்சான்? அப்புறம் ஒரு இடம் இல்லை, நீ இல்லாதத பொருளையெல்லாம் கிளப்பி விடாதுன்னா மூடு. டே ஜேகே உண்மையிலே லவ் பண்றியாடா? நீ அதெல்லாம் இல்லம்மா, நீயே இல்லாதத இருக்குன்னு சொல்லுவா போல. அப்படிலாம் கிடையாது. பார்த்தேன் ஜஸ்ட்டு, அவள் ஐஸ் அழகா இருந்துச்சு அவ்வளோதான். என்ன கண்ணு அழகா இருந்துச்சா? அப்போ அந்த பிள்ளைய லவ் பண்ணலையாடா நீ? லவ்வெல்லாம் இல்லைம்மா. லவ்வெல்லாம் வந்தால் சொல்லுவேன்ல, சொல்லாமல் எங்கே போயிட போகிறேன். அதெல்லாம் லவ்வெல்லாம் கிடையாது. இது சைட்டுன்னு வச்சுக்கோயேன். டேய் என்னடா இப்படி பேசுகிறேன்? இது வரைக்கும் நீ எந்த பொண்ணையும் பார்த்தது கூட கிடையாது. அதுவும் எந்த பொண்ணும் சைட் அடிக்கிறேன்னு கூட என்கிட்ட வந்து சொன்னது கிடையாது. இந்த பொண்ணு கண்ணு வரைக்கும் நோட் பண்ணியிருக்க. அப்போ இது லவ் தானே? அம்மா நீ ரொம்ப யோசிக்கிற. இது லவ்வெல்லாம் கிடையாது. என்ன எனக்கு சோறு போதும், இது பிச்சைக்காரன் நான் இங்கே தின்னுட்டு வரட்டும். போட்ட டேய் கட்டப்பையிலே, எனக்கு சோறு தான் முக்கியம். என்னடா இவன் இப்படி சொல்றான்? ஆனா ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்னு மட்டும் புரியுது. இவனுன்னு தான் மறைக்கிறானுங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு சாப்பாடு போதும், நாங்க கிளம்புறோம். டே ஜிமினா வாடா போலாம். எப்படி ஓடுறானுங்க பத்தியா? டேய் நில்லுங்கடா, சாப்பிட்டு
என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு? வைரஸ் காய்ச்சல் வந்துடுச்சு, நான் என்ன பண்றது? ஏஜே கண்ணா, என்னம்மா இங்க வாயேன். என்னம்மா, உண்மையிலேயே ஜேகேக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்காடா? மா, அப்படிதாம்மா தெரியுது. அந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கான். அந்த பிள்ளைக்கு பிடிக்குமான்னு தெரில. ஏன்னா ஒரு நாளாச்சு அந்த பிள்ளை காலேஜ் வந்து சேர்ந்து. யாருடா? எந்த ஊரு? மா, இந்தியாமா. என்ன இந்தியாவா? என் மாமியார் ஊரு தானே. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு. உங்க பையனுக்கு பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்ல. என் பையனுக்கு என்னடா குறை? அழகா இருக்கான், கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். டேய், உங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் எப்படிடா ஓடுது? மா, நீ எல்லாம் ஒரு தாயா? என்கிட்டே வந்து கனெக்ஷன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. ஐயோயோ, இப்ப என்னடா தப்பா கேட்டுட்டேன்? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே மா. ஆனா நீ எல்லாம் வாழ்ந்துட்டமா. சரி, அதை விடுடா. டேய், அவங்க 2 பேருக்குள்ள இப்படியாச்சு நீ தாண்டா கனெக்ஷனை வர வைக்கணும். அம்மா, என்ன சொன்னீங்க? எனக்கு காலில் சரியா விழுகல. இல்லடா, அவங்க 2 பேருக்குள்ள எப்படியாவது நீ தான் லவ்வை செட் பண்ணி விடணும். உனக்கு தான் ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் என்னடா பாட்டு நெஞ்சில கை வச்சிட்டேன். என்னாச்சு? காலைல போட்ட பொங்கல் எதுவும் அடைச்சிக்கிச்சா என்ன? பொங்கல் இல்லம்மா, என் வயிற்றுச்சல். என்னடா அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லா காதலர்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு காதல் இல்லையேம்மா. ஏன்டா வருத்தப்படுற? என் புள்ளைக்கு என்னடா குறை? அழகா இருக்க, கண்டிப்பா உனக்கு ஒரு தேவதை வருவாடா. இப்படியே சொல்லி என்ன சமாதானப்பட்டு இப்ப என்ன பிள்ளைக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் அவ்வளவுதானே? சச்சா, அப்படிலாம் இல்லடா, உண்மையாதான் சொல்றேன். 4 பசங்களுமே அழகுதான். கொஞ்சமா கொஞ்சு நீடா, அதை மறந்துடாத. என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. இட்ஸ் ஓகேம்மா. நீ மட்டும் கனெக்ஷன் கொடுத்துட்ட, அம்மா உனக்கு பிரியாணியா போடுறேன்டா வார வாரம். உண்மையாவா? உன்னோட பிரியாணிக்காண்டியே நான் கனெக்ஷன் உருவாகுறேன், போதுமா? சில திட்டங்கள்லாம் தீட்ட வேண்டியது இருக்கு. நான் உங்ககிட்ட அப்பப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேடா செல்லம். இப்ப காலேஜ்ல நான் மச்சான் காத்து காலையிலே இந்த பக்கம் வீசுது. நான் வீசுது. நம்மளாம் பிரேக் டைம்ல தான் காலேஜுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுவோம். என்னடா இது அசிங்கமா? 2 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு கூட்டு வந்துட்டேன். டேய், தூக்கமா வருதுடா. சரகடிகள தெளிவா இருக்க. நாங்கெல்லாம் சரகு அடிச்சுட்டு பாரு, சரியான தூக்கம் மச்சான். ஏன்டா அப்படி பண்ற? சரகடியில தான்டா, ஆனா போதையா இருக்குது. அவன் நினைப்பா இருக்க மச்சான். அப்போ லவ் பண்றியா மச்சான்? தெரிலடா, நான் தெரில. ஒரு வாரம் எனக்குள்ள இருக்குமோன்னு கேட்டுட்டே இருக்கேன். பதில் தான் தெளிவா கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா சொல்றேன் அண்ணா. டே ஜிமினா, என்ன மச்சான், எதுவும் இப்போ வாசலையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா, சும்மாதான். ஜிமினா, என்னடா உன் ஒய்ஃபி இவ்வளோ நேரம் ஆகுறா காலேஜுக்குள்ளே வர்றதுக்கு? இப்போதையும் கிளம்பிட்டேன்னு மெசேஜ் போட்டாலே, என்ன ஆச்சு? ஐயோ, நீ என்ன ட்ரெஸ்ஸில் வருவாளோ? ஜிமினா, அழகிடா அழகி. சோ, சீக்கிரம் வாடி. ஏய் டயங்கா, என்னடா? உனக்கு என்ன வேணும் இப்போ சொல்லு. இல்லை, எதுக்கு அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்க? அது இல்லை, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, வெள்ளலாம் அடிக்கிறாங்க. ஆமாண்டா, அந்த பிள்ளைங்களுக்கு நீ எக்ஸாமா? அதான் காலைல அந்த ஐஸ் குச்சி சொல்லிச்சுல, கேட்கலையா? ஓ, எக்ஸாமா? இப்போ வாயாடி வந்திருப்பா. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். டேய், என்னடா ஆச்சு உங்க எல்லாருக்கும்? ஒருத்தன் விட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன், இன்னொருத்தன் ரோட்டை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா அந்த சைடு பார்த்துட்டு இருக்க? எல்லாம் மார்க்கமாக தாண்டா சுற்றுறீங்க. நமக்கு தான் ஒன்றும் வழி இல்லை. அப்போ கரெக்டாக மிஸ்ஸோ உள்ளே என்ட்ரி ஆகுறா. அதை பார்த்தோன்னே ஜிமின், டே மச்சான், அது வந்து என்ன ஜிம்னா குட்டி குஞ்சா, இப்போ உச்சா நெறியுமே. ஆமாண்டா மச்சான், ரொம்ப அர்ஜென்ட்டு. நான் போயிட்டு நீ நட்டு போடா. டேய் போடா, இது வந்துடுறேன் மச்சான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? கை விடுங்க. வாடி ஜிமின். என்ன பண்ணுறீங்க ஜிமின்? எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன பண்ணுறது? யார் பார்க்க போகிறா? காலேஜ் பேக் சைடு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். யார்டி பார்க்க போகிறா? இருந்தாலும் என்ன புதுசாவா? ஜிமின் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க, யாராச்சும் பார்க்க போகிறாங்க. இங்கே யாரும் வரமாட்டானுங்க. அப்படி வந்தாலும் நம்ம பசங்க தான் வருவானுங்க. எதுக்கு பயப்படுற? சரி, எதுக்கு லேட்டாச்சு இன்னைக்கு? அது வந்து நான் எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட? சொல்லுங்கள் சீனியர். நான் எதுக்கு சொல்லணும்? வேறு ஒன்று சீனியர்ன்றவா. ஏண்டி, ஸ்டேஜில் மட்டும் அத்தனை ஜிமினா போடுவா. கடுப்பாகுது. ஏன்
இப்போ சொல்ல மாட்டியா? ஜிமின் என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க. சொல்லிடி, எதுக்கு லேட்டு? மெசேஜ் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போவே போட்டேன்ல நான் கிளம்பிட்டேன்னு. எவ்வளோ நேரம்? உனக்காண்டி நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? எனக்காண்டியா? இல்லை, அது சீக்கிரம் வந்துடுவேல, ஜஸ்ட் பார்த்தேன் அவ்வளோதான். போய் எனக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையே? யார் சொன்னா? எனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறான், அது மட்டும் சொல்ல மாட்டான். மனசில் என்ன இருக்கோ எதுவுமே சொல்லிக்க மாட்டான். பொறுக்கி நான் மட்டும் எதுக்கு சொல்லணும்? அதான் எனக்காண்டி வெயிட் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? தள்ளுங்க. என்ன எதுக்கு லேட்டு சொல்லு. எப்படி கேட்குறான் பாரு. நான் எதுக்கு சொல்லணும்? அதான் எனக்கு வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? தள்ளுங்க. கடுப்பு மயிரும் ஆகுறாடா காலங்கத்தால். சரி, உனக்கு தான் வெயிட் பண்ணேன், அப்படியே வச்சுக்கோ. என்ன கேட்கல? உனக்கு தான் வெயிட் பண்ணேன், அப்படியே வச்சுக்கோன்னு சொன்னேன். அப்போவும் எனக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? அப்படியே வச்சுக்கோன்னு தான் சொல்ல சொன்னேன். வேலைக்கு வந்துட்டியா? சரி, நீ சொல்லு, எதுக்கு லேட்டு? அது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. செகண்ட் பஸ் பிடிச்சி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓ, அவ்வளோதானா? என்ன இன்றைக்கி என்ன பிங்க் கலர்? ஏன் இன்றைக்கி பிங்க் கலர் போடக்கூடாதா? இல்லடி, எப்போவும் இந்த டே நீ பிளாக் தானே போடுவ, அதானே புதுசாக பிங்க்கு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு. அப்படியா? சிவனுக்கு என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க. இல்லை, அழகாக இருக்குது. ஒன்றும் இல்லை. என்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லையே. ஏன் நீ சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, தள்ளுங்க. இல்லை, நீ சொல்லணுன்னா சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கும் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. தள்ளுங்க, நான் போயிட்டு வரேன், கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் போகணும் ஜிமினா, தள்ளுங்க. என்னென்ன? சாரி சீனியர், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸோ அங்கேருந்து போகிறா. ஸோ ஜிமின் அப்படியே அவன் ஹெட்டர் அப் பண்ணிட்டு மிஸ்ஸோவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ மிஸ்ஸோவும் போயிடுறான். ஹாய் மிஸ்ஸோ. ஐரா, எப்போ வந்தேன்? நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன்ப்பா. உனக்காண்டி தான் ஜங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா வெளியே? அச்சோ பாவம், நீ வந்தது கூட தெரியாது போல. என்ன எனக்காண்டியா? அப்படிலாம் இருக்காது. அங்கே வந்து பாரு, வா. என்ன கேட் கிட்டே நிற்கிறாங்க? பார்த்தேன்ல, ஜங்கு கேங்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. அப்படி வந்திருக்காருன்னா கண்டிப்பாக உனக்காண்டி தான். மிஸ்ஸோ, அப்படிலாம் இருக்காது. அப்படியா? இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. யார்கிட்ட போய் சொல்கிற? நீ ஜங்குக்கும் பேசுகிறத நான் கேட்டுட்டேன். என்ன? அது அமைதியாக பேசு, யாராச்சும் கேட்க போகிறாங்க. யாரு கேட்டால் என்ன? ஐ திங்க் ஜங்குக்கு ஒன்று லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். என்ன லவ்வா? சச்சா, அப்பெல்லாம் இருக்காது. இருக்காது. இது கேட்டேல காதல் வசனத்தை. ஜங்குக்கா இப்படி பேசுகிறான்னு கொஞ்ச நேரத்தில் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இல்லை, அது ஐரா, உனக்கும் ஜங்குக்கா பிடிச்சிருக்கா? இல்லைல்ல, அப்படிலாம் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஐஷுவோட அண்ணா, அது மட்டும்தான். இங்கே பாரு மிஸ்ஸோ, தேவையில்லாமல் குழப்பாத, பொய் சொல்லாத. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, எனக்கு பொய் சொல்ல வராது. அப்படியா? இங்கே பாரு, நீ வேறு யார்கிட்ட வேணால் நடிக்கலாம், ஆனால் என்கிட்ட நடிக்க முடியாது. கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கும் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. எப்படி பார்த்து ஒன் டேலே ஃபீலிங்ஸ்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ வேணா பாரு, கண்டிப்பாக நீயே சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது, சும்மா இரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்கூலில் ஐஷு, என்னடி கிரவுண்டுக்கே யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டானுங்க, இன்னைக்கு என்னமோ புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. எனக்கும் தெரியல ரே, புதுசாக இருக்குது. ஸ்டூடெண்ட் சைலண்ட். சுட்ட வந்துட்டாண்டி. புரியுது. என்னடா எப்பவும் கிரவுண்டுக்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன், இன்னைக்கு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட இப்போ 2 பேர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க. யாருடி அது? எனக்கு என்ன தெரியும், பாரு. டி மச்சான், நான் வரலடா. ஐயோ, மூடிட்டு போடா. டி நான் வரலடா. ஏன்டா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? விட்றா. மூடிட்டு வந்து நில்றா. சும்மா ரெடி, இதுக்கு சிரிக்கிற? உங்கள் அண்ணன் நீங்கள் வராங்க பாரு, அப்படி பேசுங்க. அமைதாரு,
டயாங் அண்ணாவும் ஏஜ் அண்ணாவும் வராங்க. என்னன்னு தெரியல. இவங்க என்ன பெரிய விஐபியா? எதுக்கு இவனுங்களை கூப்பிடுறாங்க? சும்மா இரு. டயாங் அண்ணா விஜய் அண்ணாலாம் ஃபுட்பால் டீமில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்குனாலே ஜங்குக்கண்ணா கேங்கு தான் வரும் தெரியுமா? இது முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் புதுசாக இருக்குது இதெல்லாம். ஓ, அவ்வளோ பெரிய பிஸ்தாக்களா? வாய மூடுறி. அண்ணா வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில. நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க தான் நம்ம காலேஜோட சீனியர்ஸ். அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜங்குக்கோட டீம். இன்னைக்கு டயாங்க என்கிட்ட வந்து நானே டைம் எடுத்து ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லித்தர போகிறேன்னு சொன்னார். ஸோ எனக்கு கேட்கும் போதே எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? டயாங் சீனியர் டீம் செம்ம அழகாக இருக்காரு. ஐயோ, நமக்கு சொல்லித்தர போகிறாருடி. உனக்கு தெரியுமா, அவர் என்னோட பல நாள் க்ரஷ்ஷு. நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவரை க்ரஷ்ஷாக வச்சுருக்கேன். அச்சோ, இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறாரு. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் க்ரஷ்ஷு. எனக்கு டயாங்கும் வேணும், ஏஜும் வேணும்டி. என்ன இப்படி பண்ணிடுறாளுங்க? ஐயா, ஏன் இவர் என்ன சொல்லி கொடுக்கவா வந்திருக்காரு? இல்லையே, எதுவும் சரியில்லை. ஆனால் இப்படி வழியிறாளுக பாரு. கொஞ்சம் கூட லீவே கிடையாது. இவளுக்கு தான் வழியிறாளுகனா இவரும் ஆளை நிற்பாரு அப்படியே. இப்போ அந்த டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணலன்னா என்னவா இருக்கு? அது வேற அழகா இருக்கே. ஷோ, இவனுங்க கண்ணெல்லாம் கொல்லி கண்ணு. எப்படி பார்க்குறாளுக்கு பாரு. பார்த்துட்டு போட்டோம். நமக்கு என்ன வந்துச்சு? ரே, இதெல்லாம் கண்டுக்காத, பேசாம நில்லு. உங்களுக்கு என்ன சந்தேகமோ எல்லாத்தையும் டயாங் அண்ணா சொல்லி கொடுப்பாரு. எல்லாத்தையும் டயாங் அண்ணா கிட்ட கேட்டுக்கோங்க, புரியுதா? நான் வரேன். என்ன அண்ணாவா? அடடா, இது நல்லா இருக்கே. டேய், எதுக்குடா நீங்க கூப்பிட்டு வந்த? அதான் மச்சான், எல்லாம் குட்டி குட்டியா இருக்குதுங்க. எதுக்குடா சீக்கிரமா இந்த வேலைலாம் மச்சான்? டேய், ஃப்ரீ பீரியட் தானே, வாடா அப்படியே பைக் எடுத்து ஜாலியாக சுற்றிட்டு வந்துருக்கலாம். தேவையில்லாத வேலை மச்சான். ஆனால் உனக்கு டேய் என்னடா இப்படி சொல்லிட்டேன்? ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம தான்டா அறிவெல்லாம் வளர்க்கணும். உண்மையே சொல்லு, நீ உண்மையிலே அறிவு வளர்க்க வந்தியா இல்லை அந்த ஆளாக்கு வளர்க்க சைட் அடிக்க வந்தியா? டேய் என்னடா இப்படி பேசுகிற மச்சான்? நீ பாய்ஸை கவர் பண்ணு, நான் கேர்ள்ஸை கவர் பண்ணுறேன். அதுன்னு உனக்கு மட்டும் கேர்ள்ஸு அப்பெல்லாம் முடியாது. மூடிட்டு பண்ணேன்னா உனக்கு நைட்டு சரகு. இதை சொல்லி ஆஃப் பண்ணுங்கடா. என்னடா ஜோடி போகிற மாதிரி நிற்கிறீங்க? ஆம்பளையும் பொம்பளையும் தனியாக வாங்கடா. மயிறு சாரி, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனியாக வாங்கடா. இப்படி சொன்னோன்னே எல்லாரும் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அண்ணா, என்னென்ன பண்ண போகிறீங்க? பொங்க வச்சு சோறாக போகிறோம், வரியா? மூட்டை நில்றா புட்டி. டேய், என்னடா மனசில் பெரிய ஹைட்டுன்னு இருப்பான், முன்னாடி வாடா. ஓகே, எல்லாரும் ஹைட் ஆர்டர் படி நில்லுங்க. ஹைட் ஆர்டர் படி நிற்க சொன்னேன். டயாங் சீனியர் அழகாக இருக்காருடி. ஹைட் ஆர்டர் படி நிற்க சொன்னால் கேட்காத காதில். நிற்கலாம் வாங்கடி. டயாங் எட்டிட்டு பார்க்குறா. ஸோ ரே கடைசியில் நிற்கிறா அப்படியே குனிஞ்சு. ஸோ டயாங் இதை பார்த்துட்டு, ஏய் குதிரவாலு, யாரை கூப்பிடுறான்? அண்ணா என்னையா? உனக்கு பின்னாடி ஒன்று நிற்கிதே, அதை கூப்பிட்டேன். என்னையா கூப்பிடுறான்? என்ன கூப்பிடுறான்? இங்கே வா. அது இங்கே நடுவில் நில்லு. சொல்லுங்க. நான் மனசில் ஹைட்டுன்னு நினைப்போ? இந்த கிளாஸ்லேயே நீ தானே கூப்பிட்ட. இந்த சாரு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறாரு. அப்பெல்லாம் இல்லைன்னா என்னை விட குட்டையாலாம் இருக்காங்க. எது உன்னோட குட்டையாக இருக்காங்களா? யார்டி? யார் இங்கே இருக்கா? இம்மா தூண்டு இருந்துட்டு எதுக்கு பின்னாடி போய் நிற்கிற? கூவி கூவி கத்திட்டு இருக்கேன்ல ஹைட் ஆர்டர் படி நிற்கணும்னு. ஹீல்ஸ் போட்டால் கூட இவங்க ஹைட்டுக்கு வர முடியாது. சிரிக்கிறா, கண்டிப்பாக கலாய்ப்பா. இவனுக்கு இருக்குடா உனக்கு. முன்னாடி வா. சரி. இப்போ டயாங் அப்படியே ரேவை பார்க்குறான். என்ன எப்படி பார்க்குறான்? டிஷர்ட்லாம் ஒழுங்காக தானே போட்டிருக்கேன். சீனியர் என்ன பண்ணணும்? என்ன காலேஜ் வந்துட்டிங்களா? சீனியர்னு கூப்பிட்ற, ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிடுங்கடி. ஸோ அண்ணான்னு கூப்பிட மனசே வர மாட்டேங்குது. இல்லை என்னன்னா கேட்கல. இல்லைண்ணா ஒன்றும் இல்லை. முன்னாடி இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஓ, சீனியர்னு கூப்பிடக்கூடாதா? இப்போ பாரு. அண்ணா அண்ணா. டேஜே உன்னை கூப்பிட்றாடா. அச்சோ, உங்களை தானே கூப்பிட்றேன். அண்ணா யாரை கூப்பிட்றா? அண்ணா. டேய், உன்னைத்தாண்டா கூப்பிடுது அந்த புள்ள அண்ணான்னு. என்ன நானா? என்னையாடி கூப்பிட்டா?
உங்களை தானா? டயாங்கண்ணா டயாங்கண்ணா என்ன இதுக்கு அண்ணான்னு கூப்பிட்றோம்? ஐயோ சூடாகுது போல. டயாங்கண்ணா நாங்கள்லாம் அப்போதுலேருந்து வெயிலில் நின்றுட்டே இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம்ல அண்ணா. அப்போதுலேருந்து நிற்கிறோண்ணா. காலெல்லாம் வலிக்குது அண்ணா. ப்ளீஸ் அண்ணா சொல்லுங்க அண்ணா. டயாங்கண்ணா இதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் ஆண்டுக்கிட்டு செத்துடலாண்ணா. மூடிட்டு வருண்ணா. கீழே பத்திரம் ஏஜே நாயி. இன்னும் மூடுறது இருக்கட்டும், அங்கே மூட விடாதே. ஓ இப்படி வரியா நீ? இருடி. ஏஜே எல்லாரையும் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் வார்ம் அப் பண்ணுறான். டே மச்சான் போய் பண்ணுறான். என்ன பூ சொல்லிட்டான்? நீ எங்கே போகிற? வார்ம் அப் பண்ண நீங்கள் தானே நான் சொன்னீங்க. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ். இங்கே வா. எதுக்கு? இல்லை நான் ஏஜே அண்ணா கூடயே போகிறேன். வாடிங்க அண்ணா. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸு. எதுக்கு எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸு? நான் என்ன பண்ணேன்? இங்கே பாருங்கண்ணா, நான் ஒழுங்காக போய் நான் வார்ம் அப் பண்ண போகிறேன். ஓ சரி, போய் கிரவுண்டை ஒரு ரவுண்டு ஓடிட்டு வா. அண்ணா நான் எதுக்கு ஓடணும்? 2 ரவுண்ட். அண்ணா இதெல்லாம் ஓவர் 3. ஐயோ எதுக்கு எனக்கு மட்டும் கொடுக்குறீங்கண்ணா? நான் பேசாமல் 4. இப்படி பண்ணுறான். அண்ணா 5. அண்ணா ப்ளீஸ் என்னால் முடியாது. 6. ஒருவேளை அண்ணா சொன்ன டென்ஷன் ஆகிட்டானோ இருக்கும். இல்லை அண்ணா மட்டும் சொன்னானா அவ்வளோதான். 7 ரவுண்டெல்லாம் சத்தியமாக முடியாது. அன்னைக்கே நாக்கு தள்ளிடும். இப்போ எப்படி கூப்பிடுங்கிறேன்? வாங்க போங்கன்னு. இவருன்னு என் புருஷனா வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுக்கு? சீனியர் என்ன கேட்கல? சீனியரா? நீ என்ன காலேஜா? காலேஜ் படித்தாதான் சீனியர்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை அப்போ என்னமோ சொன்னேன் ஏதோ காதில். என்னடி அசிங்கமாக ஏதோ சொன்னி? ஸோ இருக்கு இன்னைக்கு கிரவுண்டாக போச்சு. நாளைக்கு வெளில பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலை. போய் ஓடு. 6 ரவுண்டு ஓடணுமா? சீனியர் ஓடுறி போ. முடிஞ்சு பாரு விட்றான் கொட்டை. போய் ஓடி தொலைறேன் போடா. நான் ஏதாச்சும் சொல்லி கொடுண்ணா. டேய் உனக்கு என்னத்தடா சொல்லி கொடுக்குறது? எல்லாம் அப்படியே போய் வார்ம் அப் பண்ணுங்கடா தெரிஞ்சதை. என்ன அண்ணா வைவாரு வா. இல்லை வைவாரு வேணா. என்ன இங்கே ஏதோ கதை ஓடிட்டுருக்கு. நான் வேணா வட்டா தம்பி. அண்ணா என்ன பண்ணுற? இந்த புள்ள கையை பிடிச்சி. அது ஒன்றும் இல்லைண்ணா, லவ் பேர்ட்ஸ் விளையாட வரியான்னு கேட்டுட்டு இருந்தா. அதான். என்ன லவ் பேர்ட்ஸா? இல்லை புரியல. லவ் பேர்ட்ஸ் விளையாட போகிறீங்களா இல்லை ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே 2 பேர் லவ் பேர்ட்ஸ் ஆகி ஓடி போக போகிறீங்களா? இல்லைண்ணா. ஜிஜி கை விட்டாங்க, போய் விளையாடுங்க போங்க. சரிண்ணா. ஐஷு என்னடி இப்படி மூச்சு வாங்குது? உங்கள் ஒன்று எனக்கு சுத்தமாக அறிவே இல்லை. என்ன 6 ரவுண்டு ஓட விட்டுட்டான் தெரியுமா? ஊரம் கொட்டா மூஞ்சா. என்னால் முடியலடி, காலெல்லாம் வலிக்குது. சரி பீரியட் முடிஞ்சிருச்சு வா. முடிஞ்சிருச்சா? சீக்கிரமா அசம்பிள் ஆக்க சொல்கிறாங்க பாரு. பெரிய இது. ஓகே எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டிங்களா? நீ பிடி பீரியட் அப்போ நாங்கள் தான் வருவோம். ஓகே எல்லோரும் கிளாஸ் ரூம் போங்க. ஓகே அண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஐஷு ஒரு நிமிஷம் இருடி வரேன். எங்கடி போகிறேன்? இருடி வரேன். தேங்க்யூ டயாங்கண்ணா. அண்ணா என்னென்ன முறைக்கிறீங்க? பீரியட் அப்போ மட்டும்தானே கூப்பிடக்கூடாது, மிச்ச நேரம் கூப்பிடலாம்ல. இப்போ பிடி பீரியடு ஓவர். ஸோ நான் எப்படினாலும் கூப்பிடுவேன். டயாங்கண்ணா. ஓவராக போகிறடி. உங்களை விட கிடையாது சரியா? என்ன 6 ரவுண்டு ஓட விட்டீங்கல்ல, இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நான் போயிட்டு வரேன் ஏஜி அண்ணா. அப்புறம் போயிட்டு வரேன் டயாங்கண்ணா. சிலிப்பி. சொல்லுங்கண்ணா. வாய் ரொம்ப கொழுப்பாயிடுச்சுடி. பரவாயில்ல. ஓவராக சுழிப்பாதடி, கழுத்து சுழிக்க போகுது. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடுறான். ஸோ டயாங்க அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே விட்டுடுறான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ பைடா.